ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேகலா டிசைனர். போன வீடியோவில் சாதா பில்லோ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபிரில் வச்ச பில்லோ எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். இப்போது வீடியோக்கு போகலாம். பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கிளாத் எடுத்திருக்கேன். எடுத்துருக்கிற கிளாத்தோட அளவை பார்த்துடலாம். நீளம் 17 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் 12 இன்ச் எடுத்திருக்கேன். 2 கிளாத் இருக்குது பாருங்கள். அடுத்ததாக நாட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 4 பீஸ் எடுத்திருக்கேன். நாட்டுடைய ஹைட்டு 10 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். சுற்றி வர சைடில் ஃபிரில் மாடல் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இது எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். குறிப்பிட்ட அளவு நான் எடுத்துருக்கிற அளவுக்கு 3 மீட்டர் அளவு வரைக்கும் இந்த மாதிரி ரிப்பன் சைஸுக்கு தேவைப்படும். இது அகலம் 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். இது 3 இன்ச்சு கூட வைக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷன் தான். நீளம் ஏன்னா சுற்றி வர நம்ம ஃப்ளிட்டு வைக்கணும். ஃப்ளிட்டு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நீளமான பீஸை ஒரு 2-3 பீஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டிச்சிங்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் துணிகளையெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வெளிப்பக்கம், இது உள்பக்கம். உள்பக்கமாக ஒரு மடி மடித்து அதுக்கு பிறகு 2வது மடி மடித்து ஓரத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ முழுசாக எல்லா பீஸும் ஜாயிண்ட் வச்சு சைடில் 2 மடி மடித்து ஓரம் அடித்தாச்சு. இதுக்கு பிறகு இது வெளிப்பக்கம், இது உள்பக்கம். வெளிப்பக்கமாக ஃப்ளிட்டு வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமானது. பேசிக்கான ஃப்ளிட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுறது. இதில் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்கர்ட்டு தைக்கிறதுக்கு, சிம்மி தைக்கிறதுக்கு, ஃப்ராக் தைக்கிறதுக்கெல்லாம் ஃப்ளிட்டு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது எப்படி ஃப்ளிட்டு வைக்கலாங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி கார்னரில் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு மடி மடித்து மடிப்போட மேலே இந்த மாதிரி கை வச்சுக்கலாம். இப்போது மடிப்போட மேலே ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்ததான் அது பக்கத்துலேயே இன்னொரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 by 1 மடிப்பு எடுத்து மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃப்ளிட்டு வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளிட்டு வச்சு முடிச்சாச்சு. இதுக்கு பிறகு பில்லோ கவரை முன்பக்கத்தை மடிச்சடிச்சிடலாம். இந்த மாதிரி 2 மடி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸையும் ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ 2 பீஸில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த கார்னர் பகுதியில் தான் ஃப்ளிட்டு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாக நம்ம இந்த ஃப்ளிட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கிறத அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு இந்த முன்பக்கத்தை ஒரு மடி மடித்து இந்த மாதிரி இப்படியே விட்டுட்டோன்னா நூல் நூலாக வந்துடும். அதனால் இதை ஒரு மடி மடித்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கிற இடத்த இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற இடத்த ஃபிரில் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இப்படி வச்சு அளவு பார்த்துக்கணும். விட இந்த ஃப்ளிட்டு வச்ச கிளாத்து எக்ஸ்ட்ரா இருந்தால் தப்பில்லை. பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அளவு பார்த்ததுக்கு பிறகு இது எக்ஸ்ட்ராவே இருக்குது.
இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. இதே வந்து இந்த மாதிரி இந்த அளவு தான் இருக்குது, பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அளவு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா துணியை வச்சு ஃப்ளிட்டு வச்சு தைச்சிக்கணும். அதனால தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் அளவு பார்த்துக்குங்க. இப்போ பில்லோ கவரில் இந்த ஸ்டிச் பண்ணி வச்ச ஃப்ளிட்டு துணியை இந்த மாதிரி இந்த ஓரப்பகுதியும் இந்த ஓரப்பகுதி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இப்போ மேல் பக்கத்தில் வச்சுருக்கேன். பக்கத்தில் இந்த மாதிரி ஃப்ளிட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு சுற்றி வர ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இந்த கார்னர் பகுதி கார்னரில் ஸ்டிச் பண்ணி வரும்போது கார்னரில் இப்படி ஒரு ஃப்ளிட்டு வச்சுக்கணும். ஃப்ளிட்டு வச்சாதான் இந்த கார்னர் பகுதியில் சுருக்கம் இல்லாமல் நல்லா கிளாத்து திரும்பி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு கார்னர் பகுதியிலையும் ஒரு ஃப்ளிட் வச்சுக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் வந்தாச்சு. நம்மளுடைய பில்லோ கவர் இந்த அளவு இருக்குது. இதை விட 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண கிளாத்தை உள் பக்கமாக 2 மடி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பில்லோவோட கார்னர் வரைக்கும் மடித்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பி மடித்த கிளாத்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வெளிப்பக்கத்தில் பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த முன் பக்கத்தில் இந்த இன்னொரு கிளாத்தை, இது வந்து வெளிப்பக்கம், இந்த வெளிப்பக்கத்தை இப்படி திருப்பி ஃப்ளிட் இருக்கிறது சென்டராக இருக்க மாதிரி இந்த மாதிரி 2 பக்கம் ஒரே மாதிரி வச்சுக்கணும். ஃப்ளிட்டை சென்டரில் வச்சுட்டு பில்லோவை கரெக்டாக இந்த மாதிரி இது பண்ணி 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்டிச் பண்ணி ஸ்டிச்சிங் முடிச்சுக்கலாம். இப்போ அதே முன்னதாக இந்த கார்னர் பகுதியை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி இனி பில்லோ கவரை வெளிப்பக்கமாக திருப்பிடலாம். பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பில்லோவோட நாட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முன்பக்கம் 1 மடி மடித்து 2 பக்கம் 2 மடி மடித்து இந்த மாதிரி மடித்து பிடிச்சு தையல் போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ 4 பீஸை ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி 2ஆக மடித்து பிடிச்சிட்டு பில்லோவோட அளவை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டராக ஒரே மாதிரி வைக்கிறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்த நாட்டை ஃபிட் பண்ணிடலாம். ரெண்டு 3 ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 4 நாட்டையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய பில்லோ கவர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.